ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மோனிகா. ப்ரோமோ இன்னும் ரிப்பீட் மோடில் தான் போயிட்டுருக்கு. ரொம்ப நல்லா இருந்துச்சு இன்றைக்கி ப்ரோமோ. நான் எதிர்பார்த்தேன் இன்றைக்கி ப்ரோமோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பிகாஸ் ஏன்னா சண்டே டெலிகாஸ்ட் ஆன ப்ரோமோ சீன்ஸ் எல்லாமே டெலிகாஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு ப்ரோமோ ஒன்று எதிர்பார்த்துட்டே இருந்தேன். அதே மாதிரி ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அது வரைக்கும் ரொம்ப ஹாப்பி. ஸோ இன்றைக்கி எபிசோடை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு சீன்லேயே பார்த்திங்கன்னா கங்கா அவங்க ஃபேமிலி தான் காமிக்கிறாங்க. அதாவது காவேரி வீட்டை தான் காமிக்கிறாங்க. பாட்டி அவங்க அத்தையும் இருக்காங்க. அத்தை செம்மையாக பயந்துட்டு இருக்காங்க. இப்போ யமுனாவும் நீ இன்னும் வீட்டுக்கு வராங்க, பயப்படுற மாதிரிலாம் எதுவும் இல்லை, நல்லா தான் இருக்காங்க, அக்கா வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னடா அதுக்குள்ளே வீட்டுக்கு வராங்களா, அப்போ காவேரி அப்படிங்கிற மாதிரி தான் எனக்குள்ளே ஒரு பயம் இருந்துட்டு இருந்துச்சு. ஸோ வீட்டுக்கும் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் காவேரி இன்னும் வரல இல்லையா? ஸோ அதை பற்றி நாளைக்கு எபிசோடில் பேசுவாங்களா, இல்லை உண்மையிலே காவேரி வீட்டுக்கு தெரிஞ்சிடுமா காவேரி போய் நாங்கள் இதெல்லாம் பண்ணுறது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் இதுக்கான இன்றைக்கான எபிசோடுக்கான காரணம், அதாவது அந்த கங்காக்கு அந்த மாதிரி கொண்டு போனாங்க இல்லையா ட்ராக், அதுக்கான காரணம் மேபி காவேரிக்கான காரணம் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் எதுக்கான காரணம் இன்றைக்கி எபிசோட் பார்க்கும்போது தான் கிளியராக புரியுது. ஸோ காவேரியை அகைன் கொடைக்கானல் கூட்டு போக போகிறாங்க. அதை பற்றி நம்ம தனியாக பேசுவோம். இந்த சாரதாமாவை என்ன பண்ணுறதுனே தெரியல. எல்லா தப்பையும் காவேரி மேலேயே தூக்கி போட்டுட்ருக்காங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் விடுங்க. காவேரியோட மாஸ்டர் மைண்டுங்க வேறு லெவலில் போய் எங்கள் சித்திக்கிட்ட போய் பேசுகிறாங்க. அவங்க சித்தி பார்த்திங்கன்னா இது மாதிரி வீட்டுக்கு அதாவது பசுபதி இந்த மாதிரி சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஆல்ரெடி அன்பு சொல்லிட்டு போயிருக்காரு, நீ வரக்கூடாது இப்போ சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி அஜயும் பார்த்திங்கன்னா நீ அந்த மாதிரி போய் சப்போர்ட் பண்ணினா நான் செத்து போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டி வச்சுருக்காங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்கும் பயந்துட்டு போகாமல் இருக்கிறாங்க. ஸோ காவேரி பேசி பார்த்துட்டு சரி வாங்க சத்தா போகலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டு, அப்புறம் நம்ம ஐயப்பன் இருக்காங்க இல்லையா, அவங்க மூலியமாக ஒரு மாஸ்டர் மைண்டில் பிளானை போட்டிருந்தாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தாத்தா போயிட்டு வெண்ணிலா மாமா கிட்ட பேசலாம்னு சொல்லி போயிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே அங்கே வெண்ணிலா மாமாவை உசுப்பேத்தி பசுபதி பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்கிறாங்க. அதாவது இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பேச்சுவார்த்தை தான் போயிட்டுருக்கு. அது விசாரிக்கிறதுக்காக தான் கூட்டு போயிருக்காங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் வேலை கம்ப்ளைண்ட் எதுவும் எழுதலை, கேஸ் எதுவும் எழுதலை. அதை எழுத சொல்லி பார்த்தீங்கன்னா மாமா வச்சு அங்கே முயற்சி பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ தாத்தா பேசும்போது பேக் சைடில் நம்ம பசுபதி பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன் கொடுத்துட்டே இருப்பாரு. அவங்களோட மெயின் மோட்டிவ் விஜய் கல்யாணம் பண்ணணும் தான். ஸோ அதுக்காக தான் பொய்யா விஜய் மேலே கேஸ் கொடுக்கறதுக்காக இது பண்ணிட்டு இருக்காங்க. எங்கள் அக்கா மாமா சாவுக்கு நீதி வேணுங்கிறதுக்காக தான் நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஏமாற்றிட்டு இருக்காரு. ஸோ காவேரி நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ உனக்கு தேவை பார்த்தீங்கன்னா விஜய் நீ கல்யாணம் பண்ண அவ்வளோதானே, நான் அதுக்கு ஏற்பாடு பண்ண என்னை நம்பி என் கூட வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே திருன்னு முழிச்சிட்டு இருக்காங்க நம்ம பசுபதி ராகினி எல்லாரும். ஸோ வெளியிலாமே ஃபஸ்ட் ஹெஸ்டேட் ஆகுறாங்க. அதுக்கு நம்ம காவேரி பார்த்தீங்கன்னா தெளிவாக விளக்கமாக கொடுக்குறாங்க. உன்னை அந்த வீட்டுக்கு கூட்டு வந்தது நான் தான். ஸோ விஜய் கூட வாழணும்னு நினச்சாலும் சந்தோஷமாக வாழட்டும், நான் ஒதுங்கி போய் தான் இருப்பேன். ஏன்னா விஜய் எனக்கு சந்தோஷமாக இருந்தால் போதும், அவர் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு தான் நான் நினைப்பேன். இந்த மாதிரி ஒரு பெரிய வலையை வெண்ணிலா மேலே விரிச்சாச்சு. ஸோ வெண்ணிலாவும் சிக்கியாச்சு. நாளைக்கு எபிசோடில் நிறைய பேர் பேசிகிட்டு இருக்கிறத காதில் வாங்கி காதில் கிடையாது வீடியோ எடுக்கிறாங்க. வீடியோ எடுத்து போலீஸ்கிட்டே ஆதாரத்தை நிரூபிச்சு நம்ம விஜயம் வெளில வந்தாச்சு. அதெல்லாம் நாளைக்கு எபிசோடில் வரதால இந்த வீக் எண்டில் வரதான்னு தெரில. பட் ஒரு சூப்பராக இருக்குது. ரொம்ப ட்ராக் பண்ணாமல் ஃபாஸ்ட்டாக முடிக்கிற மாதிரி தான் இருக்குது. பட் இன்றைக்கி எபிசோடில் பெருசாக எதுவும் பார்த்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலைங்க. ஸோ சித்திட்ட போய் பேசுகிறாங்க, அப்புறம் காவேரி வீட்டை காமிக்கிறாங்க, இங்கே இது டிஸ்கஷன் பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. பட் ஆனால் ட்ராக் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நீங்கள் எபிசோட் அண்ட் ப்ரோமோ பார்த்தீங்களா, எப்படி இருந்துச்சு, உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை.